சில திருமணம் முடிப்பாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் பார்த்தா ஒரு அம்மா மகன் மகள் அப்பாலாம் இருக்கும்போது பொதுவாக சில குடும்பங்களில் வந்தால் அம்மாவுக்கும் பையனுக்கும் நல்ல தொடர்பு இருக்கும். அப்பாட்ட ஏதாச்சும் கேட்குறதா இருந்தால் கூட பையன் அம்மாட்ட சொல்லி தான் கேட்பாங்க. எனக்கு இது தேவை ஏற்படுது, எனக்கு ஒரு 2000 தேவை இருக்குது, நான் இந்த காலேஜில் சேரணும், இந்த குரூப் எடுக்கணும், எப்படி அம்மாட்ட சொல்லும் போது அம்மாவை போய் தன்னுடைய கணவனை சொல்லுவாங்க பையன் இதை ஆசைப்படுறான் அப்படின்னு. இந்த மாதிரி அம்மாவுக்கும் மகனுக்கும் நல்ல உறவு இருக்கும். அப்போ இந்த மாதிரியான நபர்கள் கல்யாணம் முடிக்கும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். அம்மா பையனாக இருந்தோம் அப்படின்னா நல்ல விஷயங்கள் சொல்லும்போது கேட்கக்கூடிய கடமை இருக்குது. அம்மா எதை சொன்னாலும் சரி இப்படிங்கிற நிலைப்பாடு இருக்கும்போது பிரச்சனை இருக்குது. அதே நேரத்தில் அம்மா ஒழுக்கக்கேடாகவே இருக்கிறாங்க, நல்லாவே தெரியும். அம்மா அந்நிய ஆண்களோட பழக்கம் இருக்குது. அந்நிய ஆண்கள் சில பேர் வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க, இதுவும் தெரியுது பையனுக்கு. 22 வயசு ஆச்சு, 25 வயசு ஆச்சு, பையனுக்கு 10 வயசு இருக்கும்போதே தெரியுது. ஆனால் கண்டுகொள்ளாமையே இருக்கிறான் பையன். பிள்ளையும் அப்படி தான் இருக்குது. நான் பையனை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறேன். இப்படி இருக்கும்போது இந்த பையனுக்கு 25 வயசு ஆகுது. பொண்ணு பார்க்குறாங்க. பொண்ணு பார்க்கும்போது நல்ல பொண்ணை தானே பார்ப்பாங்க. நல்ல ஒழுக்கமான பொண்ணு, நல்ல ஓதி படிச்சிருக்கணும் பொண்ணு இப்படின்னு பார்ப்பாங்க. பார்க்கும்போது இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு வரும். அதே மாதிரி நல்ல பிள்ளை கிடச்சிருது, நல்ல தொழுகையாளி பிள்ளை கிடச்சிருது தன்னுடைய பையனுக்கு. வரும்போது இந்த பிள்ளை நோட் பண்ணிப்பாங்க, யாரும் அந்நிய ஆண்கள் வந்துட்டு போகிறாங்கல்ல இப்படி கணவர்கிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் சில இடங்களில் நடந்த சம்பவங்கள். இது சொல்லும்போது தன்னுடைய கணவர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் அம்மாக்கிட்ட யாரோ பேசிட்டு போகிறாங்க, நாம் வெளியில் போகும்போது இப்படி அந்நியான் யாரோ வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த கணவன்கிட்ட சொல்கிறாங்க. இவனுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் இவனுக்கு ஆல்ரெடி தெரியுமே 10 வருஷமாகவே. இவனுக்கு 5 வருஷத்துலேருந்து பார்க்குறானே, 5 வயசில் பார்க்குறான், 16 வயசு பார்க்க கண்டுக்கவே இல்லை. அப்போ இங்கே என்ன ஏற்படும்? ஒழுக்கக்கேடான பிள்ளைய பார்த்து மனம் முடிச்சிருந்தா அந்த பிரச்சனை வராது. ஏன்னாடா இவ்வளோ ஒழுக்கம் இல்லாமல் இருக்கும், மாமியார் ஒழுக்கம் இல்லைன்னு பிரச்சனை இல்லாத ஓடிட்டு குடும்பம். இது ஒழுக்கமான பிள்ளையாக இருக்கும்போது என்ன பண்ணு கேட்டால் இந்த மாதிரி அந்நிய ஆண்கள் வரக்கூடாது. இல்லை அல்ல இப்படி சட்டத்தை சொல்கிறான்ல, அல்லாவோட ரசூல் இப்படி சட்டத்தை சொல்கிறான்லன்னு சொல்லும்போது இவன் கண்டுக்கவே மாட்டான். என்ன பண்ணுவான்? நேரம் அம்மாட்ட போய் இது மாதிரி தெரிஞ்சிருச்சுமா அவளுக்கும் அப்படின்னு என்ன ஆகும்? சண்டை ஏற்படும். இது ஊட்டியில் கூட ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கொலை கூட நடந்துச்சு. இந்த மாதிரி மகன் அம்மா இன்னும் அவனை தம்பி எல்லாம் சேர்ந்து கள்ளக்காதமெல்லாம் சேர்ந்து இந்த பிள்ளை கொலை பண்ணிடுறாங்க. முஸ்லீம் தான், ஒரு 8 மாதம், ஒரு 8-9 மாதம் இருக்கும். அப்போ ஊட்டியில் நடந்த ஒரு விஷயம் இது. இப்படி இருந்ததுன்னா இந்த மாதிரி அம்மா ஒழுக்கம் கெட்டவளாக இருக்கும் நிலையில், நல்ல தெரியும் நிலையில் எதையும் கண்டுக்காமல் வீட்டில் இருக்கக்கூட தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணாதீங்க. கல்யாணம் எக்கோட கெட்டு போகக்கூடிய ஒரு நிலைமையை நீங்கள் தள்ளப்படுவீங்க. நீங்கள் கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி அம்மாவுடைய ஒரு தவறான ஒழுக்கக்கேடான விஷயத்தை நம்மளுடைய மனைவி சொல்லும் போது அதை காது கொடுத்து கேட்டு தனி கொடுத்தனம் போயிட்டா பிரச்சனையே இல்லை. அவங்க இடத்தான் கேட்பாங்க. தலாக் ஃபஸ்ட் எடுத்துன்னு கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி உங்கள் அம்மா இந்த மாதிரி கெட்ட நடவடிக்கையில் இருக்கிறாங்க, நம்ம தனியாக போய்க்கலாம் அப்படி சொல்லும்போது இந்த அம்மாக்கார் என்ன பண்ணுவான்? விடவே மாட்டாங்க. ஏன்னா பையனுக்கு ஆல்ரெடி தெரியுமே, அவள் பையனோட யோக்கியதையை பற்றி இவ தெரிஞ்சு வச்சுருப்பா. இவளை ஒழுக்கக்கேடாக இருக்கும்போது பையன் சில தவறான நடவடிக்கையில் ஈடுபடும் போது அதை கண்டுக்காமல் அப்படி விடுறது. அப்போ இவங்களோட வீக்னஸ் பாயிண்ட் அவங்கள்ட்ட இருக்கும், அவங்க வீக்னஸ் பாயிண்ட் இவங்கள்ட்ட இருக்கும், அதில் கண்டுக்காமல் விடு அப்படிங்கிறது. அப்போ இதில் பாதிப்படைகிறது யார்? இந்த பெண்மணி. ஒழுக்கமான பெண்மணி தொழுகை நோம்போட மன உளைச்சலுக்கு ஆளாகி கடந்து தலாக் நிகழும் அல்லது குலான் நிகழும். அப்போ இதுக்கு என்ன காரணம்? இந்த அம்மாவுடைய ஒழுக்கக்கேடு தானே காரணம். அப்போ இதுக்கு எல்லாம் தீர்வு தரலையா? அல்ல 4வது சூரா 135வது வசனம் சொல்கிறான், நம்பிக்கை கொண்டு வர நீங்கள் சாட்சி சொன்னீங்கன்னா, அல்லது அது உங்களுக்கோ நீங்கள் சாட்சி சொல்கிறீங்க, சில விஷயங்கள் ஒரு பிரச்சனை பஞ்சாயத்து ஏற்படும் போது அது உங்களுக்கோ அல்லது உங்கள் பெற்றோருக்கோ அல்லது நெருங்கிய உறவினருக்கோ பாதகமாக இருந்தாலும் நீங்கள் நீதியை நிலைநிறுத்தியவர்களாக அல்லாவுக்காகவே சாட்சி கூறுவலாக இருங்கன்னு நல்லா சொல்கிறான். இப்போ பாதகமாக இருக்குது, இந்த அம்மா ஒழுக்கக்கேடில் தான் இருக்கிறா தெரியுது, வெளிப்படுத்த நம்ம அசிங்கம்தான் தெரியுது, அப்போ நம்ம தனி கொடுத்தனம் போய்க்கலாம் வான்னு சொல்லி நீதியாக பேசணும். நீதியாக நடந்துக்கிட்டோம்னா இந்த பிரச்சனையெல்லாம் தீந்துடும். அப்போ இந்த பிரச்சனையை பார்த்தா தீர்க்க விடாமல் பண்ணுறது யார்? அப்போ ஒழுக்கங்கெட்ட ஒரு நிலையில் இருந்துக்கிட்டு அதாவது தனக்கு பிடிச்சமான மகன் பிடிச்சமானவன் இருப்பான், அவன் விடுறதில்லை.
சரிப்பா நாங்கள் தான் என் விட முடியல, தீமையை விட முடியல, நீயாவது வந்து நல்ல மனைவி கிடச்சிருக்கிறா, நல்ல விதமாக வாழ்ந்துக்கோ இப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சொல்லாமல் இவங்களுக்கு தேவைப்படுது, இவங்களுக்கு 45 வயசு 50 வயசு ஆகியும் இந்த இல்லற சுகம் தேவைப்படுது. அப்போ இந்த புள்ள வந்து கல்யாணம் பண்ணிட்டு 20 வயசு, அதுவும் அது கள்ளத்தனமான தொடர்புகள். இது வந்து ஹலாலான முறையில் அல்ல அனுமதித்த திருமணத்தை முடிச்சுட்டு வந்தவங்களை வெட்டி விடுறதுக்கான வழிவகைகளை பார்க்குறவங்க யார்? இந்த ஒழுக்கங்கெட்ட அம்மாக்கள் தான். அப்போ சமுதாயத்தில் இதுவும் நடக்குது. அப்போ இதையெல்லாம் வந்து அம்மா பிள்ளையாக இருந்தால் இந்த மாதிரியான விஷயம் பிரச்சனை தீர்க்க முடியாமல் தலாக்கும் ஹுலாவும் நிகழுது. இதெல்லாம் ஒரு காரணங்கள். அல்ஹம்துலில்லாஹி